ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வந்தவர் யஷ்வந்த் வர்மா. இவர் கடந்த 2021 அக்டோபர் மாதத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அவர் கடந்த 4 ஆண்டுகளாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வரும் நிலையில் யஷ்வந்த் வர்மா டெல்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு யஷ்வந்த் வர்மா வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவர் வீட்டில் இல்லாததால் உறவினர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி வீட்டில் பரவிய தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அப்போது அங்கு வந்த அதிகாரிகள் வீட்டில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் சேதமடைந்தது என சோதனை மேற்கொண்ட போது அவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பல கோடி அளவில் கட்டுக்கட்டாக பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் இது குறித்து மேல் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். தொடர்ந்து நீதிபதி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் காட்டுத்தீ போல பரவிய நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பெரும் அளவுக்கு பணம் இருக்கும் விவரங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த பண விவகாரத்தை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்ற கொலீஜியம் கூட்டத்தை அவசரமாக கூட்டி ஆலோசனை நடைபெற்றது. கொலீஜியம் நடத்திய நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அவர் ஏற்கனவே பணிபுரிந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரம் யஷ்வந்த் வர்மா முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற சந்தேகமும் கிளம்பியுள்ளது. இதனால் அவரை வெறுமனே பணியிட மாற்றம் செய்வது என்பது நீதித்துறையின் செயல்பாடு மீது மக்களுக்கு கேள்வியை எழுப்பலாம். எனவே சம்பந்தப்பட்ட நீதிபதியிடம் விசாரணை நடத்தி அவரை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வரலாற்றை தேடிய போது அதில் பல்வேறு தகவல்கள் புதைந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு வரை மூத்த வழக்கறிஞராக இருந்த யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டில் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்ட யஷ்வந்த் வர்மா 2021ஆம் ஆண்டில் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். இவரது தனி அமர்வில் பல உத்தரவுகள் போடப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவரும் டெல்லி அமைச்சருமான சத்யேந்தர் ஜெயினுக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்துள்ளார். அதே ஆண்டில் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் விசாரணை நிறுவனங்கள் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை ஊடகங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு மத்திய புலனாய்வு பிரிவு மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சூழலில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான உள் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.